இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் 20 வயசில் திருமணமாக்கி 21 வயசில் திருமணமாக்கி 22 வயசில் விட்டுட்டு போய் 23 வயசில் விட்டுட்டு போயின்னு சொல்லி வாழ்க்கையே தொலைச்சிட்டு எத்தனையோ இளம் குடும்பங்கள் இருக்கையில் அந்த காலத்தில் திருமணமானவங்களோட வாழ்க்கையெல்லாம் இந்த காலத்தில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவர் தண்ணி விட வச்சு தர குளிச்சா நம்ம தண்ணி விட வச்சு தந்தா குளிச்சா வேறு எல்லாம் அவற்றை வேலை உடுப்பு கழுவி தர எல்லாம் அவற்றை வேலை. ஐயாவுக்கு 71 வயசு, அம்மாவுக்கு 65 வயசு. 2 பேருக்குமே உடம்புக்கு முடியாத அளவுக்கு ரொம்ப பெரிய வருத்தம் இருந்தும் கணவனை மனைவியும் மனைவியை கணவனும் ஆளுக்கு ஒருத்தருங்க விட்டு கொடுக்காம ரொம்ப அழகாக பார்த்துக்கொள்கிறாங்க. ஆனால் இந்த டைமில் தன்னோட மனைவிக்கு உடம்புக்கு முடியாமல் இருக்கிற ஒரு நிலைமை. ஸோ இப்போ தன்னோட மனைவியோட உயிரை காப்பாற்றுறதுக்காக இந்த ஐயா ரொம்பவே கெஞ்சி கூத்தாடிக்கிட்டு இருக்கிறார். இந்த கொஞ்சம் வருத்தத்தை பார்க்குறதுக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்கன்னா போதும், வேறு எனக்கு எதுக்குமே தேவையில்லை. அன்றைக்கு சாப்பிட்றதுக்கு யாரும் கொண்டு வந்து அந்த சாப்பிட்டுட்டு கிடப்போனாங்க. இந்த வருத்தத்தை கொஞ்சம் சோமாகிட்டான் வந்தீங்கன்னா நடந்து பல மாதிரி என்ன காட்சி ஏறுவாங்க. வீட்டில் கொண்டாட்டி ஆகி தர்ற மாதிரி இருக்காது. 1000 பேர் தந்தாலும் நாங்கள் என்ன ஆகிட்டு அப்போ ஆகி தருவாங்க. ஒன்றும் இல்லை. அண்ட் அது போக பொங்கலுக்கு கூட பொங்குறதுக்கு தங்கக்கிட்ட எந்த ஒரு வழியும் இல்லைன்னு அவங்க நம்மக்கிட்ட சொன்னப்போ எங்களோட மனசு உடைஞ்சு போயிடுச்சுங்க. நேற்று பரிசம் கொண்டாடினீங்களா வருஷத்து? இல்லை, கொண்டாடுறதுக்கு வசதி இல்லை. இப்போ நீங்கள் சாப்பாட்டுக்கு கூட எங்களுக்கு உதவி பண்ணலைன்னாலும் பரவாயில்ல தம்பி, என்னோட மனைவியோட உயிரை மட்டும் காப்பாற்றுங்க அப்படி சொல்லி அந்த ஐயா ரொம்பவே கஷ்டப்பட்டு நம்மக்கிட்ட பேசியிருந்தார். அந்த மனுஷுக்கு வருத்தத்தை சொல்லுவோம் சும்மாகிறதுக்கு தான் எனக்கு அன்னைக்கு சாப்பிட இல்லாட்டி யாரும் தரத்தை வாங்கிங்க. வேறு எனக்கு வீடு கட்டணும் பாஜல் கட்டணும்னா எனக்கு காசு இல்லை. மருத்துவ கொண்டு கொஞ்சம் சோமாயிட்டேன் எனக்கு போதும். அவ்வளோ மனைவி மேலே அவ்வளோ பாசமா நேரம் தாய்க்கு மாதிரி. ஸோ இப்பேற்பட்ட உருக்கமான பேச்செல்லாம் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஒரு இடத்துக்கு தொழிலுக்கு போகிறோம் போகல அளப்பு மட்டும் தண்ணி விட தர வைக்கல எனக்கு காலு காய் கட்டணமாக இருந்து குளர்ற நேத்தாக்குன கஞ்சி பானம் ஆனால் உப்பை தண்ணி ஊற்றி காய்ச்சி குடிச்சது நான் கிடக்கு. வணக்கம், இது தமிழ் திறனில் ஆர்ஜி தமிழா. நான் உங்கள் ஆர்ஜி பிரகலாதன் அண்ட் ஓகே. இன்றைக்கி வந்து நம்ம உதவிக்காக வந்திருக்கிற பகுதி எங்கே அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்பாறை மாவட்டம் மத்திய முகாம், அதாவது சென்ட்ரக்கம் அப்படி சொல்லுவாங்க. ஸோ சென்ட்ரக்கம் 3ஆம் பகுதிக்கு தான் வந்து இன்றைக்கி உதவிக்காக வேண்டி வந்திருக்கிறோம். நம்ம உண்மையில் வந்து இங்கே ஒரு ஐயாவும் என்னோட அம்மாவும் வந்து, அதாவது வயதானவங்க வந்து ஸோ இருக்கிறாங்க. அவங்க ஒரு வருத்தத்தால் வந்து அந்த அம்மா பாதிக்கப்பட்டிருக்கா. அண்ட் அவங்கள்ட்ட ஐயா வந்து எங்களோட கோல் எடுத்து கதைக்கலையும் சரி என்றது நாங்கள் இப்போ வந்து நேரில் கதைக்கலையும் சொன்ன வார்த்தை வந்து, அண்டு என் ஒய்ஃபுக்கு அப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணி உயிரை காப்பாற்றித்தாங்க அப்படின்ற மாதிரி. அண்ட் வந்து இந்த வயசு போன காலத்துலேயும் வந்து தன்னோட ஒய்ஃப் இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து நம்மளோட கதைச்சிருந்தாங்க. அண்ட் அதை தாண்டி வந்து அவங்க இருக்கிறத பார்க்கலையும் வந்து அவ்வளோ கவலையாக இருந்தது. ஸோ வந்து அதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். அண்ட் வந்து நாங்கள் சொல்கிறத தாண்டி நீங்களே அதை ஃபுல்லாக பார்க்கலாமே. கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோவில் வந்து எல்லா விஷயங்களும் நீங்கள் வந்து முழுமையாக பார்க்கலாம். இந்த ஒரு முக்கியமான விஷயம், இப்போ வந்து மழை பெஞ்சு கொண்டிருக்கு. ஆனால் வந்து நாங்கள் வார வழியிலையும் ஒரு இடத்துல வந்து தண்ணி முறிச்சு ஓடிக்கொண்டிருக்கு. ஆனால் அதையும் தாண்டி தான் வந்தவங்கன்னு சொன்னால் இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அவங்களுக்கான உதவி தேவை அப்படிங்கிறதுக்காக வேண்டி. ஸோ வந்து நாங்களே பேசிகிட்டு இருக்காமல் முழுசாக வந்து வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ முழுசாக பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, உண்மையிலே வந்து நாங்கள் அந்த வந்த பாதையை சொல்லணும். ஃபஸ்ட்டாக வந்து ஒரு மாதிரி ஒன்று உள்ளே வந்து நாங்கள் இங்கே வந்து பார்த்தா எல்லா இடமே வந்து குடிசை வீடு தான். அந்த ஒரு குடிசை வீடு இருக்குது, இங்கே ஒரு குடிசை வீடு இருக்குது, இந்த ஒரு குடிசை வீடு, அவங்கள இது குடிசை வீடு. அதெல்லாம் தான் போகணும் அவங்கள்ட்ட வீட்டுக்கு. அதாவது பின்பக்கத்தார இன்னும் வழியை ஒன்றும் செட் பண்ண இல்லை. இந்த வீடு யார் வீடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட மகளோட வீடு. அப்போ நாங்கள் ஆரம்பத்தில் ஒரு அம்மாவும் ஒரு ஐயாவும் தான் இருக்கிறாங்கன்னு சொல்லிக்கல வந்து, அப்போ உங்களுக்கு பிள்ளைகள் இல்லையோன்னு சொல்லி நாங்கள் விசாரிச்சாங்க. அப்போ அவங்க சொன்னவங்கன்னு சொன்னால் ஒரு 2 பிள்ளைகள் தம்பி, எனக்கு 2 பொம்பளை பிள்ளைகள் தான். மூத்த பிள்ளைக்கு வந்து கல்யாணம் முடித்து 4 பிள்ளைகள் இருக்கான். அப்போ அவங்க தனியாக இருக்கிறாங்க, அவங்களும் கஷ்டப்பட்டு கொண்டு தான் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதேமாதிரி 2வது பிள்ளைங்கன்னு சொல்லிக்கு 2வது பிள்ளையும் கல்யாணம் முடித்து அவங்களுக்கும் 2 3 பிள்ளைகளாம். அதில் 2 பேர் என்னை வந்து கொஞ்சம் வந்து உடம்பு சரியில்லாத நிலையில் இருக்கிறாங்களான்னு சொன்னாங்க. அப்போ நாங்கள் யோசிச்சோம், சரி இப்போ என்ன இருந்தாலும் அம்மா ஒரு ஆள்கிட்ட அப்பா ஒரு ஆள்கிட்ட இருந்தாலும் சாப்பாடு ஒரு இது கொடுத்து கொள்ளலாம் தானே அப்படின்ற மாதிரி நாங்கள் யோசித்தோம். அப்போ உண்மையாக இங்கே வந்து நேரடியாக பார்த்தவர் தான் விளங்குது.
அவங்களோட மூத்த பிள்ளை இருக்கிற வீடு இதான். 4 பிள்ளைகளும் என் கணவர் அதோடு சேர்த்து அந்த அக்கா எல்லாருமே வந்து இந்த வீட்டிலான் இருக்காங்களாம். மூத்த பிள்ளை இருக்கிற வீடு இதானாம். ஸோ ஆனால் இப்போ வந்து மூத்த பிள்ளை வந்து தற்போதைக்கு வெளிநாட்டில் இருக்கிறாங்களாம். இவங்க வந்து பின்னால் ஒரு குடிசையை வீட்டை கட்டிட்டு இங்கே இருக்கிறாங்க. வணக்கம் ஐயா. எங்கள் அம்மா அந்த இருக்கானே. இவன் வந்து இப்போதைக்கு இவங்க இருக்கிற வீடு. இப்போ நீங்கள் எவ்வளோ காலமாக இங்கே இருக்கிறீங்க? நான் இப்போ இங்கே 15 வருஷம் குடிக்கிறேன். 15 வருஷம் குடிக்கிறீங்க. உண்மையிலேயே உங்களோட மூத்த பிள்ளைகள் குடும்பம் எல்லாம் சேர்த்து நாங்கள் இப்போ அவங்களோட கதைச்சினாங்க. அவங்க மூத்த பிள்ளைகளோட பிள்ளைகளோடலாம் கதைச்சினாங்க. அவங்களும் இந்த வீட்டில் என்னண்டு இருக்கிறாங்க? என்ன செய்யறது இல்லை, நாங்கள் என்ன செய்யலாம். இருக்கிறதுக்கு வீட்டுக்கு வெளியில் அரசாங்கமும் வீடு தெரியுது இல்லை. பிள்ளைகளுக்கும் வந்து அன்னைக்கு உழைச்சிட்டு வந்தால் வெளியில் சாப்பிட்றதுக்கு தான் காணும். பிள்ளைகளில் படிப்பு செலவை பார்க்கணும். நாங்கள் என்ன செய்யறது தம்பி? என்னாலே உழைச்சி கொடுக்குறதுக்கே இல்லை. இப்போ நானும் வீடோண்டு கட்டியாத விளைய பிள்ளைய கொடுக்க விற்று போட்டு போய்த்தோம். ஆரம்பத்தில் நீங்கள் எங்கே இருந்து? நீங்கள் ஆரம்பத்தில் நாங்கள் சுரணிலேருந்து அப்போ இருந்து இப்போ வரைக்கும் உங்களுக்கு ஒரு வீடுமே இல்லை. எங்களுக்கு வீட்டு திட்டமே ரெண்டு வீட்டு திட்டம் தரல. நீங்கள் ஒரு வீட்டிலேஜ் நல்ல வீட்டிலேஜ் இருக்கு இல்லையா? இல்லை. அப்போ நீங்கள் சொன்னீங்க இப்போ ஒரு வீடு ஒன்று விற்று அது 14 இருந்து நான் கஷ்டப்பட்டு 2.5 சும்மா 2.5 கட்டினேன். கட்டி அப்போ 2 பேருக்கும் கொடுக்குறது என்னோட வழி இல்லை. ஆனபடி அதை விற்று தான் அவைக்கு அந்த வாங்கி கொடுத்தேன். வேலுக்கு இதை வாங்கி கொடுத்தேன். அது என்னென்னு சொன்னால் ஐயா வந்து மண்டூரில் இருந்திருக்கார். அப்போ ஐயாண்ட வளவை வந்து அங்கே இருந்த ஒரு 2 ரூம் கட்டிட்டு வந்து இந்த வீட்டில் இருந்திருக்காங்க. அந்த வீடு விற்றுட்டு அந்த 2 பிள்ளைகளுக்கு பிரித்து கொடுக்கறதுக்காக வந்து இஞ்சால பக்கம் வந்து வாங்கிக்கலாம். ஏன்னா இஞ்சால பக்கம் கொஞ்சம் காணியில் வீட்டில் குறைகள்ன்றதானே கொடுத்துட்டு வந்து உங்களுக்கு குடிசை வீட்டு கட்டிட்டு வந்து இருக்கிறாங்க. இது எப்போ கட்டுறேன் இந்த வீடு? இது கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கிட்ட இருக்குது. 20 வருஷமே இருக்குது கட்டி இந்த வீடு. இப்போ நீங்களும் இப்போ எப்போ இருந்து இதில் இருக்கிறீங்க? இது தம்பி நான் கட்டி ஒரு 7 வருஷம் இருக்குது. எவ்வளோ வருஷம் இருக்குது? நீங்களும் வருஷம் இந்த நீங்களும் அம்மா மட்டும் தான் இருக்கிறீங்க. ஸோ அம்மா பற்றி ஒருக்கா சொல்லணும். என்னென்னு சொல்லி சொன்னால் இப்போ தான் லாஸ்ட்டாக எப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்தீங்க? அந்த 5 நாள் 5 நாள். என்ன வருத்தம் உங்களுக்கு? கிட்னி வருத்தம் காரணம் அவரெல்லாம் இங்கே வைத்து நடக்கிறல்ல. இந்த கிட்னி வருத்தம், அதாவது கிட்னி ஃபெயிலியர் இருக்கிறவங்களுக்கு வந்து சொல்லுவாங்க அந்த உடம்பெல்லாம் வந்து ஊதுமுன்னு சொல்லி, அதாவது வீங்கமுன்னு சொல்லி. அம்மாண்ட காலை பாருங்கள் எந்த அளவுக்கு அப்படி. இப்போ நடக்கலாமே நிற்கிறீங்க. இது எப்போ வந்தது உங்களுக்கு இந்த கிட்னி வருத்தம்? இது இப்போ ஒரு மாதம் இருக்கும். ஒரு மாதமாக தான் தெரியும் உங்களுக்கு? தெரியும். அதுக்கு முதல்ல மூச்சு வரத்தை தங்களுக்கு போய் வந்தேன். நான் கல்நைக்கு காட்டு வரத்தை மூச்சு வரத்தை மேடம் கல்நையில் வச்சுருந்து டிக்கெட் வந்தேன். இந்த முறை ஆம்படி இதுக்கு சொல்லி கொப்பி வந்துருக்காங்க. நாளைக்கு வர சொல்லிச்சு 16ஆம் தேதி அங்கே கல்நைக்கு. நீங்களும் ஐயா மட்டும்தானே இப்போ இந்த வீட்டில் இருக்கிறீங்க? நீங்கள் இருங்க, முதல்ல இருங்க. இது கவனம் இருங்க இருங்க. மூத்த பிள்ளைக்கு எத்தனை பிள்ளைகள்? மூத்த பிள்ளைக்கு 5 பிள்ளைகள். 5 பிள்ளைகள் ஒரு பொடிய மோசம் போய்தான். அப்படி மோசம்? அவருக்கு கேன்சர். எத்தனை வயது? அவருக்கு ஒரு 1.5 வயசு இருக்கு. 1.5 வயசு. உடம்புல கொண்டு வச்சு வச்சுருந்தாங்க. நானும் பிள்ளைங்க கொண்டு வச்சு வச்சுருந்தேன். ஒரு 25 நாள் வச்சுருந்தாங்க. பொடிய மோசம் போய்தான். மோசம் போனால் அங்கேருந்து கொண்டு வரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 50,000 காசு செலவழிச்சா அந்த பிள்ளைய கொண்டு வந்தாங்க. அது 50,000 காசு எடுத்துருங்க. அந்நேரம் உழைச்சேன் தம்பி. நான் உழைச்சேன். மருமகனும் நிறைய வேள்வி செய்யறாங்களே கொஞ்சம் காசு வந்தாங்க. தந்தா அந்த பிள்ளைய கொண்டாந்து நடக்குன்னு ஒரு மற்றபடி எங்களை சொந்தக்காராக்கள்லாம் எல்லாம் நல்ல வசதிக்காராக்கள் இருக்காங்க. ஒரு திறங்களை வந்து பார்க்குறது கேட்குற ஒருத்தரும் இல்லை. நாங்கள் ஒருத்தர்கிட்டையும் போகிறதும் இல்லை. இப்போ எவ்வளோ காலம் ஐயா நீங்கள் இப்போ உழைக்க முடியாத நிலையில் இருக்கு? நான் 3 வருஷம் தம்பி ஒரு இடத்துக்கு தொழிலுக்கு போகிறோம் இல்லையா? போயே இல்லை அவங்களால? போகே இல்லை. அதுக்கு முதல் கல்லுவாடி அங்கே வேலை செஞ்சாங்க. இப்போ 3 வருஷமாக துப்புற அவர் தொழிலும் இல்லை. இப்படி அங்கேருந்து யாரும் 5 ரூபா 10 ரூபா தருவாங்க இந்த வீட்டுக்காராக்கள். அதை வாங்கி செலவுக்கு எடுத்துக்கிறேன். இனி சாப்பாடு தருவாங்க. இன்றைக்கு சாப்பிட்டீங்களா? இன்றைக்கு சோறு சாப்பிட்டோம். பிள்ளையாக ஆக்கி சாப்பிட்டோம். அதன் உண்மையாக வந்து பக்கத்தில் இருக்கிறவங்களாம் வந்து இவங்கள்ட்ட பிள்ளைகள் வந்து சாப்பாடை சமைச்சு கொண்டு கொடுப்பாங்களா? அதுதானே தற்போதைக்கு சாப்பிட்டு கொண்டு இருக்காங்களா? உங்களுக்கு வேறு ஏதாவது காசுகள் அப்படி ஒன்றும் வர இல்லையா? அந்த கியூஆர் காசு மட்டும் 7,500 ரூபா வரும். 2 பேருக்கும் சேர்த்தோம்? 2 பேருக்கும் சேர்த்து. மற்ற பிச்சை சம்பளம் அதுக்கு 250 ரூபா.
நான் எத்தனையோ திறமைதான் எல்லாம் சொல்லி பார்த்து போட்டு விட்டுட்டேன் தம்பி. அதான் தரையில்லை உங்களுக்கு. தரையில் ஆரம்பத்தில் இப்போ நீங்கள் உழைக்கிற டைமில் வந்து எப்படியும் சந்தோஷமாக போயிருக்கும். இப்போ நீங்கள் அவங்களால முடிஞ்ச வந்து வீடு கட்டிட்டு அங்கே இருந்து சொல்லி சொன்னீங்க. ஆனால் இப்போ வந்து இப்படி இருக்குது உண்மையிலே உங்களோட நிலை வந்து உங்களோட பிள்ளைகள் இளைய பிள்ளைகள பிள்ளைகளுக்கு 3 பிள்ளைகள் அவைய பார்க்குறதுக்கு அவங்கள்ட்ட நிலைமை இல்லை தம்பி. என்னென்னு கேட்டால் 2 பிள்ளைகள் ஊமை கதைக்கிறது. ஊமையா? கதைக்க மாட்டாங்க. ஒரு பொடியனுக்கு 15 வயசு. மற்ற ஒரு உடம்புல ஒரு பிரச்சனையும் இல்லை. இல்லை கதைக்க மாட்டாங்க. கதைக்க மாட்டார், நடக்கவும் மாட்டார். பெருசாக நடக்கல அது கால் 2 இப்படி காணிக்கு 4 வருஷத்துக்கு பிறகு தான் அவர் நடந்து தொழில் செஞ்ச கூடிய நேரத்தில் செஞ்சு நான் என் பிள்ளைகளையும் பார்த்து என்னால் வேண்டத்தை செஞ்சு. இப்போ என்னால் தொழில் செய்ய இயலாது. என்ன தொழில் செஞ்ச நீங்கள்? நான் கல்லுவாடி வெள்ளாண்ட போகிறது, வயல் வேலைக்கு போகிறது, கூலி தொழில். எங்கட மாமி எனக்கு ஒன்றும் தரல. நீங்கள் ஒன்றுமே தரையில்லை உங்களுக்கு வந்து சீதனம் பண்ணுறது ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்துட்டு என் கல்யாணம் முடிச்சீங்க. அப்போ நீங்கள் தான் கூட ஜெயிலையும் பார்த்து கொண்டீங்களாம்மா? எங்கட மாமியார் சேர்த்து எங்கட வீட்டில் சேர்த்து எங்கள் மாமனார் விட்டு போட்டு போயிட்டார். அவட சாய்ச்சல் எல்லாம் நான் தன்னிடமாக சரி ஓரளவுக்கு உழைக்கக்கூடிய மாதிரி இருந்த நீங்கள் தன்னிடம் அவட சாய்ச்சல் எல்லாம் பார்த்து போய் செஞ்சேன். இப்போ என்னையை பார்க்குறதுக்கு ஒருத்தர் இல்லை. பார்க்காங்கன்ற பிள்ளையெல்லாம் மூத்த பிள்ளைலாம் இப்போ என்னையை பார்க்குறேன். மூத்த பிள்ளையும் வெளிநாட்டில் இருக்காங்களா? வெளிநாட்டில் ஆப்ரேஷன். ஆமாம். இந்த நான் வந்து கேட்டுறேன் வந்து எல்லாத்தையும். இப்படி பாருங்கள், உண்மையிலே வந்து பிள்ளைகள் 2 பேரும் வந்து ஒரு குடிசை வீட்டில் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு பிள்ளைகள் அதோடு சேர்த்து இப்போ அவங்க உழைக்கணும்னு கஷ்டப்பட்டு வெளிநாட்டுக்கு போய் அங்கேயும் ஒரு வருத்தத்தால் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்களாம் இப்போ. ஸோ இப்போ அவங்கள தாண்டி இங்கே பக்கத்து வீட்டில் எல்லாம் விசாரிச்சுனாங்க. அவங்களெல்லாம் வந்து சொன்னவங்க இவங்களை பற்றி இன்ஃபர்மேஷனும் இங்கே பக்கத்தில் இருந்த ஒருத்தவங்க தான் எங்களுக்கு வந்து சொன்னவங்க இப்படி ஒருத்தவங்க இருக்கிறாங்க வந்து பாருங்கன்னு சொல்லி. இப்போ ஹாஸ்பிட்டல் போகிற செலவெல்லாம் வந்து இப்படி பார்த்துக்கொள்றீங்க என்னென்று விளங்கையில் அன்னைக்கு போகிறது யார் வந்து இந்த வீட்டுக்காரர் பக்கத்து வீடு எவ்வளோ வாங்கிட்டு போனீங்க? 500 தந்தாங்க. மறுபடியும் நாங்கால புள்ள உண்டு 1000 ரூபா தந்துக்கு அந்த தொங்கல்ல இது தான்மா இது போனோம்மா. நாளைக்கு ஒரு வழியும் இல்லை. நாளைக்கு போகணும். இப்போ நீங்கள் நாளைக்கு போகணும் 16ஆம் தேதி வர சொல்லிச்சாங்க. அதுக்கு ஒரு வழியும் இல்லை. யோசிச்சு இது கஞ்சி நேத்தாக்குனா கஞ்சி பானம்மா. நான் உப்பை நான் ஊற்றி காய்ச்சி குடிச்சது நான் கிடக்கு. அதுதானே சாப்பிட்டு வேறு என்ன செய்யலாமா? என்ன செய்வோம்? நீ சாப்பாடு வேணாக்கி தானி தருங்கள். நமக்கு நம்ம அவசரத்து செய்யுங்களா? ஆனால் நான் ஆக்குறேன்னா சாப்பிட கொண்டு தானி தருங்களாங்கணும். உங்களோட வீடை ஃபுல்லாக காட்டுறோம் பாருங்க. இந்த என்னது ஒரு 2 பேர் இருக்கக்கூடிய மாதிரி சும்மா ஒரு குடிசை வீடு. இப்போ தகரத்தால் வந்து இப்படி அடிச்சிருக்காங்க. இது எந்த அளவு நிலம் இருக்குன்னு சொல்லி பாருங்க. சும்மா நம்மளை ஒரு ரூம் இருக்கிற மாதிரி அந்த ஒரு ஹால் மாதிரி சின்ன இப்படி நம்ம இது போயிடலாம் அவரோட. ஏன்னா அவர் வந்து பண்ணியது உள்ளூர் காட்டுறவருக்கு உள்ளே வருங்க. உள்ளே இது வந்து அதுக்குள்ளேயே சமைக்கிறேன் நீங்கள்? சமைச்சு வேண்டாமா? இப்போ இதுக்குள்ள அளப்பு மட்டும் தண்ணி உள்ள தர வைக்கலாம். எனக்கு காலு காய்க்கணும் குளிருக்கு எல்லாம் இதுக்குள்ள அடுப்பெல்லாம் மூட்டி இது உங்களுக்கு அந்த நாளை கொண்டு வரேன். படம் பிடிச்சி பார்த்துருக்காங்க, ஸ்கேன் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் இருக்கட்டும் கவனம். நானும் காலத்தில் கிளினிக் போய்த்தான் வந்தேன். நீங்கள் கிளினிக் போய் தான் உங்களுக்கு என்ன? எனக்கு காச நோய் அஸ்மா இருக்கு. 2 கிளினிக் போடுறேன் சம்மந்துறையிலேருந்து. அவங்கள்ட்ட சொல்லிட்டு எனக்கு வந்து போகிறதுக்கு காசு இல்லையே. நான் குளிச்ச ஒன்று தருவாங்க. 6 மாதத்துக்கு என்ன குளிச்சு தொடர்ந்து போடணும். இங்கே ஒன்று தருவாங்க. இங்கே ஒன்று தர்றாங்க. ஒரு காலையில் 3 குளிச்சு 20க்கு ஒரு குளிச்சு 4 குளிச்சு போடுறேன். மற்ற அஸ்மாவுக்கு 100 தருவாங்க. கதைக்கு கதைக்கலாம் இருக்கு பார்த்து வந்து விடாங்க. அது இதை இருக்கா காட்டுங்க, உங்களோட வீட்டு இருக்கா பார்ப்போம். இதெல்லாம் நம்ம போகலாம் போல உள்ள இந்த எனக்கு ஓடத்துக்கு இருக்கு. தூங்குறது வந்து இதுக்குள்ள தூங்குறதா நீங்க? சின்ன ரூம் உள்ள போயில இந்த இப்படி இருக்குன்னு. அப்போ இதுக்குள்ள இப்போ 7 வருஷமா இதுக்குள்ளே இருக்கிறீங்க? அப்படியே
இந்த பூச்சிவட்டுகள் அப்படி எதுவுமே வர்றது இல்லையா? வருங்க நாங்கள் ராசி தூக்கிறோம் ராசியில் வருங்கள் வரமேதான் அதில் அரசாங்கத்தினால வீட்டு திட்டமெல்லாம் நிறைய பேர் கொடுக்குறாங்க தானே, அப்படி தெரியல. அப்படி இல்லை நாங்கள் மூத்த பிள்ளைக்கு என்ன வரங்களேன் அதுக்கு இப்போ 45 வயசு ஆகுது. அதுக்கு இதுவரைக்கும் இங்கே ஒரு ஊட்டத்திடம் கொடுக்கல. நமக்கு தான் நாங்கள் எங்களுக்கு தான் இல்லாட்டி தம்பி குமர் பிள்ளையும் பற்றி கட்டிக்காங்க. நாங்கள் அவங்கள்ட்ட சொல்லி அரசாங்கத்தால் சொல்லியும் இதான மாறிட்டு சொல்லியும் இந்த விடுதை இவரும் வந்து கவனித்து பார்க்கறாங்க. என்ன சொல்கிறாங்க, என்ன காரணம் சொல்கிறாங்க? வரவும் இருங்க அவங்க காசு கொடுத்தா உங்களுக்கு கட்டி கொடுக்குறாங்க. ஸோ எங்கள்கிட்ட அப்படி காசு கொடுத்து கட்ட கொடுத்ததுக்கு 50,000 25,000 கொடுக்குறதுக்கு வயசுலன்னா அங்கே ஒரு குடியில் நாங்கள் வச்சுட்டு இருந்தேன். அப்படி எங்களோட வசதி இல்லை. அன்றைக்கு உழைச்சா எங்களை சீக்கிரம் போகுது. எங்களோட மருமகன் அப்படியா கொடுத்தவங்க தான் செய்கிறாரு. ஐயர் அம்மா அப்பா எனக்கு ஒன்றும் பெருசாக கொடுக்கல. பெருசாக நாங்களுக்கு கொடுக்க இல்லை. அவர் வந்து எங்களை என்ன கல்யாணம் கட்டிக்கிட்டு நான் அவருக்கு 5 பிள்ளை இருக்கு. 5ல் 1 மோசம் வச்சு 4 பிள்ளை இருக்கு. அவர் அன்றைக்கு உழைச்சா தின்னுக்கிட்டாங்க. பார்த்து போட்டு தான் நம்ம பிள்ளைய ஓணும் பிள்ளைக்கு ஒரு ஊனை நான் கட்டினாங்க. அங்கே போய்க்கா வைக்க ஆப்ரேஷன் வயிற்றுல. ஏன் ஆப்ரேஷன் பண்ணது? கட்டியா வயிற்றுல கட்டி எவ்வளோ காலமாக ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க? 2 மாதமாக இருக்கும். வேலைகள் எதுவுமே இல்லை. இல்லை வீட்டில் அடிக்க அப்போ நாட்டுக்கு வராமல் இருக்கிறாங்க. அவங்க வீட்டுக்காராக்கள் வச்சிருக்காங்க. நாங்கள் மருந்தத்தை சோமாகி சோமானது பிறகு வேலைக்கு திரும்ப வேலைக்கு வச்சு நாங்கள் வர காட்டல. அங்கே வர காட்டலை. சரிங்க. அப்போ இப்போதைக்கு இந்த நிலவரத்தில் வந்து உங்களுக்கு என்ன செய்யுதுன்னு சொல்லி அங்கே வந்து எங்களுக்கு தெரியல. அவங்க வந்து இப்போ ஆரம்பத்தில் உங்கள்ட்ட 2 பிள்ளைகளும் இப்படி பார்த்தவங்களா அவங்கள? அதான் என்ன அவங்க கல்யாணம் முடிஞ்சதுக்கு பிறகு தம்பி கிட்டத்தட்ட நானும் அங்கங்கே வேலை செஞ்சேன். அவங்கள்ட்ட நான் எதிர்பார்க்கல. இப்போ நான் வருத்தமாக வந்து 3 வருஷமாக ஆகுது. எனக்கு வேலைக்கு அங்கங்கே போகலாது. அதுக்கு பிறகு என்ன மூத்த பிள்ளை எனக்கு சாப்பாடு வேறு தலைவலி விடுறதுக்கா சேவை எடுக்கிறதுக்கா எல்லாத்துக்கும் நான் மூத்த பிள்ளை பார்த்து இருக்க நேரம் தருவோம். கடைசியாக இப்போ முடி வெட்டி சவரம் பண்ணீங்க? அது இப்போ ஒரு 2 மாதம் 2 மாதம் சேவை எடுக்கல. நேற்று பரிசம் கொண்டாடினீங்களா வருஷத்து? இல்லை தம்பி ஏ என்ன எப்படி தாங்க கொண்டாடுறேன்? இப்படி வருத்த காரியை பற்றி என்ன எப்படி கொண்டாடுறேன் சொல்லுங்க பார்ப்போம். இப்போ எத்தனை வயசு சொன்னீங்க? 71 வயசு. 71 வயசு. இந்த வயசுல கூட வந்து பொங்கல் கொண்டாடலையா? இல்லை தம்பி கொண்டாடுறதுக்கு வசதி இல்லை. என்ன பிள்ளைகள்ட்டையும் வசதி இல்லை. ஒரு 1000 ரூபா காசு இல்லையா பொங்கல் கொண்டாட? பொங்கல்லையம்மா இந்த பிள்ளைகள் பொங்கி கொடுக்கலையம்மா. பொங்கையும் இல்லை. இல்லைம்மா பொங்கையும் இல்லைம்மா. கோயிலில் பொங்கல் வாங்கி கொண்டு சாப்பிட்டு இந்த கோயிலில். அப்போ ஒருத்தருக்குமே வந்து புது உடுப்பு எடுத்து பொங்கி ஒன்றுமே செய்ய எல்லாருக்குமே உடுப்பு கிடப்பு ஒன்று எடுக்கல. இதுக்கும் எல்லாம் நாங்கள் நல்ல உலக பொங்குனா மேலேஞ்சா சந்தோஷமாக இருந்தோம். பால் பொங்கல் ஒன்றுக்கு மேலே என்ன செய்யுது இன்னும் குடும்பம் அது பொங்குறது கூட வழி இல்லாமல் அவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கீங்கன்னு சொன்னால் என்னம்மா சொன்னீங்க? அந்த காலை கொடுத்து பொங்குன மாட்டா நேற்று அந்த 1500 2000 கொடுத்து சாமனை வாங்கி பொங்குன மணி என்ன வாழைப்பழத்தை வெஞ்சமனை அரிசி எல்லாம் வாங்கி பொங்குன மணி நம்மவன். அப்புறம் மதியத்து சோறாக்குறேன் தமிழுக்கு பொங்கலோட கிடக்குங்களா அதில் இருந்தால் பொங்காமல் சோத்து ஆக்குனேன். தொழிலும் இல்லை. தொழில் இல்லையம்மா என்னடா மழையும் பெய்யுது. என்ன தொழில் நாட்டாம் வேலைக்கு தான் போகிறேன். யாரு? எங்களோட மருமகன் மூத்த மருமகன் நாட்டாம வேலைக்கு நாட்டாம் வேலைக்கு போகிறேன். நீ என்கிட்ட சொந்தக்காரர்கள் இருந்தாங்க. வயலுக்கு போயிட்டு வயல் வேலை அது இது செய்வார். நெல்லுக்குள்ள தருவாங்க சில நேரத்தில். ஏன் அவர் வெளிநாடு போகல? ஒரு தவிர்க்க முடியாத காரணத்தினால அவங்கள்ட்ட மூத்த மருமகன் வந்து வெளிநாடு போகலாது. அதை வந்துட்டு நம்ம வெளியிலையும் ஓப்பன் வந்து சொல்ல முடியாது. ஸோ அந்த காரணத்தில் தான் மருமகன் வந்து போகலை. மூத்த மகள் வந்து வெளிநாடு போகிறதா வந்து சொல்கிறாங்க. ஆனால் அவங்க போய் கூட வந்துட்டு குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லி போயிருக்காங்க. ஆனால் அங்கே போய் எதிர்பாராத விதமாக வந்து அவங்களுக்கும் வந்துட்டு சர்ஜரி பண்ணி இப்போ படுத்த படுக்கையில் அங்கே இருக்கிறாங்க. ஸோ என்ன சொல்கிறத வந்து சொல்லி தெரியல. உண்மையிலே நீங்கள் ஒரு இன்னொரு உதவியை வந்து எதிர்பார்த்த ஐயா வந்து எங்களை வந்து நீங்கள் தொடர்பு கொண்டீங்க. நான் தம்பி பெரிசாக எதிர்பார்த்தேன்னா மனுஷிக்கு வருத்தத்தை சொல்லுவோம். சும்மாகிறது தான் எனக்கு அன்னைக்கு சாப்பிட இல்லாட்டி யாரும் தரத்தை வாங்கிங்க. வேறு எனக்கு வீடு கட்டணும் பாஜர் கட்டணும்னா எனக்கு காசு இல்லை தம்பி. வருத்த கொண்டு போய் சோமாயிட்டேன் எனக்கு போதும். அவ்வளோ மனைவி மேலே அவ்வளோ பாசமா? என்ன தம்பி தாய்க்கு மாதிரி நீ உலகிக்குள்ள போய் பார்த்து கொண்டீங்களா? நல்லா நான் கேளுங்களா தம்பி விளங்கல நல்லா பார்த்தாம்மா
எப்பயாச்சும் உங்களுக்குள்ள சண்டை? இல்லை சண்டை பிடிக்கிற இல்லைம்மா. என்னம்மா சண்டை பிடிக்கிறாள் அந்நேரம் நல்லா உழப்பு இருந்தாம்மா. நல்லா பிள்ளை ஊட்டியை பார்த்தவன் தான். ஒரு பிள்ளைகளையும் கழிக்கலை. நான் எல்லாரையும் பார்த்தது வேலை செஞ்சதும். இப்போ நான் உழைக்க போவாங்கிட்ட பிறந்த 3 வருஷத்தோட நிறுத்தாட்டி ஒழிஞ்சுப்பாங்க. 3 வருஷத்தோட இது என்ன பொங்கல் ஒன்று இல்லாமல் விட்டது. உடுப்படுத்து கொடுக்காத பிள்ளைகளுக்கு இல்லாட்டி முழுப்படுத்து கொடுக்குறோம்மா பேர பிள்ளைகளுக்கெல்லாம். இப்போ ஒன்று இல்லையம்மாங்க. நமக்கு எடுக்கல வேணும் எடுக்கல. கட்டணமாக தான் இருந்து குளர்ற ஆஸ்பத்திரி கவர்மெண்ட் தான் மாற பார்க்குறதுக்கும் போட்டுக்கும். சில நேரம் பஸ் காசு இல்லாடி வர மாட்டார். பஸ் காசு யாரும் கொடுத்தா எடுத்துட்டு வருவார். இப்படி தாண்ட நிலைமை கிடக்குடாமா. உங்களை கும்பிட்டேன் கையெழுத்து. நீங்கள் கடவுளுக்கு 2,000 எனக்கு ஊடு வாச தேவையில்லை. எனக்கு இந்த வருத்தத்துக்கு என்ன தந்துட்டா போதும். இந்த வருத்தத்தை வெட்டி ஆக்குறது வெளி ஆக்குறதுக்கு நானும் சோறு கறி அடுப்படிலேருந்து தின்றதுக்கு நடக்கிறதுக்காண்டானே. நடக்கிறா தான் இருக்கா தவுஞ்சித்து. இப்போ ஹாஸ்பிட்டலில் என்ன சொல்கிறாங்க? சுகமாக்கலாம்னு சொல்கிறாங்களா? ஹாஸ்பிட்டலில் ஒன்றும் சொல்லலை தம்பி. அதே கிட்னி வருத்தம் சொல்லலை, எங்கள்கிட்ட சொல்லலை. நான் ஒரு பொடியன்ட்ட படித்த பொடியன் அவன்கிட்ட கொடுத்து கேட்டேன், தம்பி இந்த கொப்பியை பாதி சொல்கிறவன் அவன் நான் யோசிச்சு போட்டுன்னு போட்டும் அதுக்கு கிட்னி ஒருத்தவங்க எழுதியிருக்காங்க. இது நிறைய இருக்குது. இந்த கொப்பியில் எழுதியிருக்காங்களா இது மற்ற அவரை ரிப்போர்ட்டெல்லாம் அடிச்சு இப்போ எங்கள் கல்முனைக்கு கிளினிக் போகிறீங்க? ஆமாம், அன்னை தான் போகிறேன். காய்ச்சிண்டா போகிறோமா இல்லை காய்ச்சி போவா. லாஸ்ட்டாக இப்போ கிளினிக் போகணும் நீங்கள்? லாஸ்ட்டாக போன மாதம் போய் வந்தேன். போய் வந்ததா? போய் வந்ததுக்கு பிறகு தான் எனக்கு இந்த காலையில் எல்லாமே. இப்போ குளிசைகள் மருந்து மாத்திரைகள் நம்ம போட்டுக்கொண்டு வாரீங்களா? ஆமாம் போடுறது போடுறேன். நேரத்தில் மூச்சுப்பா மாடிக்கிறோம். அது மாவுக்கு யாருக்கு உங்களுக்காக? ஓ 2 ரூபாய்க்கு பம்பா வைக்கிறீங்க? ஓ மை காட். நாங்கள் அவரை வேறு அடிக்கும், நான் வேறு அடிக்குமா முடி நான் இப்போ மூச்சலுக்கு அடிச்சுட்டீங்கன்னா உஞ்சி திரிக்கிறேன். வாசலுக்கு நடக்க இல்லைம்மா, நடக்க இல்லையே. நல்லா பசிக்குதுமா, சாப்பிடலாம். சாப்பிட்டா பகிர் இருந்த மாதிரி போகுது. இப்போ நான் நடக்க இல்லை. வாசலுக்கு பிடிச்சிட்டு போகணும். வாசலுக்கு போகிறேன்ட்டு சொன்னேன். இல்லாட்டி போகல அது. இப்போ காலமே அவரை கிளினிக்கு போனேன் சொன்னேன். அந்த பேங்கை போய் பார்த்து வாங்குற புத்தகத்தையும் கொண்டு போய் காசு போட்டுருந்தாங்கண்டா. என்னத்தையும் நான் வாங்கி சாப்பிட்றேன். தோழம்பழத்தை நான் வாங்கி சாப்பிட்றேன். போய் நாளைக்கு கிளினிக்கு போய் காசு இல்லை பார்த்து வாங்கன்னு சொல்லி போக்காட்ட காசு வரலான்னு கொண்டாந்து வச்சுச்சாரு புத்தகத்தம்மா. என்ன செய்கிறேன்னா யோசனை குஞ்சு தின்றது. அதுக்கு போகிறாங்க நீங்கள் கோல் எடுத்தமானாரு. இதெல்லாம் யோசனை திரிக்கிற நேரம். சரிங்க. இப்போ திருமணமாகி எவ்வளோ காலம் நீங்கள்? திருமணம் தம்பி நான் 23 வயசில் கல்யாணம் முடிச்சேன். 23 வயசில்? காதல் கல்யாணமா இல்லை வீட்டால் பார்த்தது? சும்மா விட்டாக்கள் பார்த்தேன். விட்டாக்கள் நினச்சின்னா எனக்கு நான் தம்பி இந்த ஊர் இல்லை, நான் சொந்த ஊர் வந்து பசரை. பசரியா? ஆமாம். பசரையிலேருந்து இங்கே எப்படி வந்தீங்க? பசரையில் அந்நேரத்தில் தம்பி நீங்கள் எல்லாம் பிள்ளை எல்லாம் வந்துருக்க மாட்டீங்க. அந்நேரத்தில் சினிமான அரசாங்கம் சாப்பாட்டுக்கெல்லாம் சரியான கஷ்டம். இப்போ நாங்கள் 8 பிள்ளைகள். எங்களோட அம்மா செத்து போயிட்டாவோ. செத்ததுக்கு பிறகு எங்களோட அக்காவும் கல்யாணம் முடிச்சுட்டு போயிட்டாரு. எங்கள் அப்பா குடிக்கிறார். நம்ம அதில் எனக்கு ஒரு 15 வயசு இருக்கும். நான் வீட்டை விட்டு வந்துட்டேன். வெளியில் ஓடி வந்துட்டீங்க 15 வயசுல? வந்து அங்கே திரிஞ்சு வேலைக்கு சேனாகுடிப்பில் ஒரு வீட்டில் இருந்து அவங்க கொண்டாடி கல்யாணம் முடிச்சு வச்சாங்க. அது கல்யாணம் முடிஞ்சு என் பிள்ளைக்கு 3 வயசுக்கு பிறகு தான் நான் இந்த ஊருக்கு போகிற வரேன். அதுக்கு முதல்ல நான் போகிறதும் இல்லை, வரேன் இல்லை. அம்மா செத்ததுக்கு பிறகு நம்மளை பார்க்குறதுக்கு ஒத்தரும் இல்லை. அம்மா இதெல்லாம் செத்துட்டாங்க. என் அப்பா வந்து செத்து போயிட்டாரு. மற்ற பிள்ளைகள்லாம் கல்யாணம் முடிச்சுட்டு என் தங்கச்சி 2 பேரும் இந்தியாவை போயிட்டாங்க. ஒரு அக்கா செத்து 1 வருஷம் இருக்கும். மற்ற தம்பி ஒரு அளவுக்கு செத்து போயிட்டாரு. வந்தாக்கள் இருக்காங்க. அப்போ அந்த டைம்லலாம் வந்துட்டு நீங்கள் திருமணமான புதுசில் வைஃபை வந்து நல்லபடியாக பார்த்துக்கொண்டீங்களா? ஓ, நல்லா தான் சின்ன தம்பி. நான் எந்த ஒரு சண்டை எதுவுமே சண்டை பண்ணாலே இருந்து போட்ட தம்பி. எதுக்காக இப்படி சண்டை? இப்படி சண்டை பண்ண மற்றும்படி நான் சண்டை பிடிச்சி அடிச்சு அநியாயப்படுத்தையும் இல்லை, ஒரு சண்டை பிடிக்கையும் இல்லை. நல்லா உழைத்தேன். உழைக்கக்கூடிய நேரத்தில் உழைச்சி கொடுத்தேன். பிள்ளைகளையும் பார்த்தேன். பெரிய கவலை தம்பி எனக்கு ஒரு கவலையும் இல்லை. எனக்கு வீடு வாசல் தேவையில்லை. நறுக்க இது போதும் எங்களுக்கு இருக்கிறதுக்கு.
இந்த பஞ்சாயத்தை வருத்தத்தை பார்க்குறதுக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்கன்னா போதும். வேறு எனக்கு எதுக்குமே தேவையில்லை. அன்றைக்கு சாப்பிட்றதுக்கு யாரும் கொண்டு வந்து அந்த சாப்பிட்டுட்டு கிடப்போனாங்க. இந்த வருத்தத்தை கொண்டு கொஞ்சம் சோமாகிட்டான் வந்தீங்கன்னா அவர் நடந்து பல மாதிரி என்ன காட்சி ஏறுவாங்க. வீட்டில் கொண்டாட்டி இருந்து ஆகி தர்ற மாதிரி இருக்காது. 1000 பேர் தந்தாலும் நாங்கள் நீ என்னத்தையும் ஆகிக்கிடுவோம். அப்போ ஆகி தருவாங்க. ஒன்றும் இல்லை சொல்லுவோம். யாரும் கொண்டு தந்தாத்தான். உண்மையில் இந்த வயசுலேயும் இந்த நிலைமையிலும் கூட வந்துட்டு கணவருக்காக மனைவியும் மனைவிக்காக கணவரும் வந்து இருக்கக்கூடியது சாத்தியமேலும் சொன்னால் நிறைய இடத்துல வந்துட்டு பார்க்குறதுன்ற கஷ்டம். ஆனால் இங்கே ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து தங்களை புரிஞ்சு கொண்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம இப்படியான ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா மலரீங்க எல்லாத்தையும் பார்த்து தானே மாலை வேணும் செல்லுங்களம் பார்ப்போம். இப்போ உழைச்சிற நேரம் உழைச்சி சாப்பிட்டு செஞ்ச வச்சோம். இப்போ அவிய சமைச்சு எத்தனை மணிக்கு கொண்டு வர்றாங்க, அவிய சமைச்சு எத்தனை மணிக்கு கொண்டு வராங்கன்னு நம்ம பார்த்து இருக்க தேவையில்லையே மகன். நம்மகிட்ட இருந்தா நம்ம சமைச்சு சாப்பிட இருந்தாங்க அதுவும் இல்லை. சில வார்த்தை ஒரு பக்கம். அப்போ என்ன செய்கிறோமான்னு இருக்கு. கடைசி உங்களோட வீட்டை வந்து இந்த அடுப்பில் வந்து நீங்கள் சமைச்சிட்டு சொன்ன இப்போ வெறும் 20 நாளைக்கு இருக்கும். அதுக்கு பிறகு உங்களோட வீட்டை சமைக்கே இல்லை. இல்லை ஆக்கிரஜன சோறு கொண்டு வரேன். நடுப்படி கடை வாருங்களேன். அப்போ அந்த போன கடும் வெள்ள டைமில் என்ன செய்யுது? வெள்ளத்துக்குள்ள நான் ஆஜத்து எரிக்க மகன். நீங்கள் இருந்து ஓ நாடா மாட்டுக்கு அரிக்க நல்ல இது. அப்போ நீங்கள் என்ன செய்யுது? நீங்கள் நான் போயிட்டு புள்ளி சாப்பாடு என்ன வந்துருக்கு அது வாங்கி சாப்பிட்டுட்டு தான் கிடந்தது. வெள்ளத்துக்குள்ளேயும் போகிறதுக்கு இந்த பிள்ளைகளுக்கு அது நல்லா காசு தந்த உதவி செஞ்சுருக்காங்க. சோறாக்கி தந்திருக்காங்க. கொண்டு வச்சு கொடுத்துட்டு வர சொல்லி பக்கத்து வீட்டுக்காராடு நல்ல உதவி செஞ்சுருக்காங்க. அவர் அம்மா இருக்கா அவரும் அன்னபூர்ணம் இல்லை. அவள் வந்து ஒரு நாளைக்கு 2 தரம் இதை வந்து பார்த்துட்டு போவாள். 2 தரம் 3 தரம் வந்து பார்த்துட்டு தான் போவாள். என்ன வேலை இருந்தாலும் எவ்வளோ மழை இருந்தாலும் வந்து பார்த்துட்டு தான் போவாள். காலத்தாலையும் உப்பு கஞ்சி காய்ச்சி கொண்டாந்து கொடுத்து போட்டோம். நான் இல்லைன்னா பாட்டு இந்த ஆஸ்பத்திரி கிளினிக் போயிட்டேன். கஞ்சியும் காய்ச்சி கொடுத்து போட்டு சுடுதண்ணி போத்தில் வச்சு ஊற்றி வச்சு போட்டு நான் போயிட்டு மாதிரி வாரேன். உண்மையில் ரொம்ப மனவருத்தமான ஒரு விஷயம். வயசான காலத்துலேயும் வந்து எப்போவுமே பிள்ளைகள் வந்துட்டு பெற்றோர் வந்து பார்த்துக்கணும்னு சொல்லி தான் நினைப்பாங்க. ஆனால் பிள்ளைகளை வந்து இப்போ யார் பார்க்குறன்ற நிலைமையில் இருக்காங்க. பிள்ளைகளும் அப்படியான ஒரு கஷ்ட நிலைமையில் வந்து இருக்கிறாங்க. அப்போது 2 பொம்பளை பிள்ளைகள், ஆம்பளை பிள்ளை இருந்தாலும் கூட ஏதாச்சும் செய்து பார்த்துருப்பாங்க. அண்ட் வந்து நீங்கள் பொங்கலுக்கு கூட வந்துட்டு பொங்கல் என்று சொல்கிறது வந்துட்டு இவ்வளோ ஒரு கஷ்டமானதாக வந்துருக்கு. உண்மையில் தமிழர்களோட பண்டிகையிலேருந்து மிக முக்கியமான சொன்னது ஒரு தைப்பொங்கல். அன்றைக்கி ஒரு நாள் ஆச்சு எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் பொங்கி புதுடுப்பு போட்டு கொஞ்சம் நல்லா இருப்பாங்க. ஆனால் அந்த நாள் கூட வந்துட்டு அவங்களுக்கு சந்தோஷம் இல்லைன்னு சொன்னால் வந்து பாருங்கள் எப்படியான ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம நின்று கொண்டே இருந்து பேசாமல் கொஞ்சம் இருந்து அவங்கள பற்றின சில விஷயங்களை நம்ம கேட்டுக்கொள்ளும். சரிங்கம்மா, இப்போது இன்றைக்கி வந்து ஐயா வந்து உங்களுக்காண்டி எவ்வளவோ கெஞ்சி கூத்தாடி உங்களோட உயிரை தான் காப்பாற்றணும் அப்படி சொல்லி வந்துட்டு பேசி கொண்டிருக்கிறேன். நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அவரை எந்தளவுக்கு வந்து எதிர்பார்த்து கொண்டிருப்பீங்க? வருவாங்க நான் பார்த்து தெரியுமாம்மா. காசு 6 கொடுக்காங்க. பசி காசு எடுத்தால் தானே வரலாம். பசிக்காரன் ஏற்ற மாட்டானேமான் பார்த்து தெரியுமா. வராட்டி கிடப்பேன் பாட்டு சோத்தை சாப்பிட்டு எடுத்து வந்தால் ஒரு மனதுக்கு நல்ல வந்தால் கேட்பேன். நான் 6 காசு இருந்தனும் 6 சாப்பாடு நைட்டு அந்த கொண்டு வரதுக்கு கேட்பேன். சொல்லுவார் கொடுத்து வர அப்படின்னா தந்தோடு வருவார். பார்த்துட்டு 2 மணி வச்சுக்கலாம். காசு இல்லாட்டி வர மாட்டாருமா. இப்படி தான் அந்த வாழ்க்கை போன காலம். இப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டல் இல்லாமல் வீட்டில் இருக்கிற டைமில் வந்து உங்களை எப்படி பார்த்துக்கொள்வார்? அவர் தண்ணி விட வச்சு தர குளிச்சா நம்ம தண்ணி விட வச்சு தந்தா குளிச்சா வேலை எல்லாம் அவற்றை வேலை உடுப்பு கழுவி தர எல்லாம் அவற்றை வேலை. நேற்று கூட உடுப்பு கழுவி அவர் தந்த இப்போ தண்ணி விட வச்சு அவர் தான் முழு காத்ததும் அவர் தான் உடுப்பு கழுவி தராரு. ஓ கழுவி தர மழை பெய்யுற டைமில் இப்போ அவருக்கும் பீசிங் இருக்குது. மழையில் நினைஞ்சாரு என்ன செய்கிறோமான எல்லாத்தையும் போட்டு அடக்க தானே வேணும். அதுகள் வள்ளிக்கு வைத்திருங்கள். போனால் 2 மணிக்கு வருவாவோ. மரங்காட்டி நம்ம பார்த்துட்டு இருக்கலாது. அந்த ஆள் பைய செஞ்சு சார இல்லை எழுவோம். இல்லை என்ன சொன்னால் எல்லாருக்கும் இப்படியான கணவர் வந்து கிடைக்க இந்த வயசுலேயும் உங்களோட உடுப்பத்து வச்சு துவைச்சி தராருமா. சொன்னால் துவைச்சி தராருமா. கழுவி தராரு. உடுப்பு முழுதும் கழுவி தருவார். ஆஸ்பத்திரி ஹோட்டலேருந்து கொண்டு வர உடுப்பு முழுதும் மறுவா கழுவி தரத்துனாலே கொண்டு வருவார். எல்லாம் செய்வார். உங்கள்ட்ட சொந்த பந்தம் சகோதரங்கள்லாம் அவங்கள வந்து பார்ப்பாங்களா? இல்லை அவங்க கொஞ்சம் மனக்காராடுமா. வசதிக்காரா கழிக்காங்க. எல்லாம் அறிக்கவியற்றேன். நான் மட்டும் நான் அப்படி கிடக்கேன் ஐயா. அவங்க பார்க்க மாட்டாங்க. என்னட்டா நம்ம இல்லாத நம்ம நீ. நீங்கள் இப்படி இருக்கிறதுக்கான காரணம் என்ன எதுன்னு சொல்லி தெரியுமா உங்களுக்கு? ஓ என்ன காரணம்? நாங்கள் உழைச்சி செலவச்சது தான் காரணம். அந்த நேரம் அவ்வளோ போட்டு வச்சுருந்துருந்தா இப்போ இந்த அளவில் வந்திருக்க தேவையில்லையா.
அவியிட்ட கை நீட்டி வாங்க தேவை, அவியிட்ட கை நீட்டி வாங்கி சாப்பிட தேவையில்லை. செல்லுங்கம்மா பார்ப்போம், வாங்கி சாப்பிட தேவை. நம்முடைய கடன் தானே அவன் எடுத்து சாப்பிட்றான் தானே, அந்த நிலைமையில இல்லை. இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொந்த வீடு வளவுன்றது எங்கே இருந்தது நீங்கள்? அங்கே 14 இருந்தவா, மண்டபத்தில் மண்டும் இல்லை, தம்பளவத்தில் தம்பராதில். அதை விற்று போடுறோம், அவிகளுக்கு வளவு வாங்கி கொடுத்தோம். இங்கே எல்லாருக்கும் மட்டும் கொடுத்து 2 பேருக்கும்? இரண்டுனா 2 பொல்லியல் தானே, அக்கை தங்கச்சி நம்ம செத்தானோ அக்கை தங்கச்சி கிட்ட கிடந்திருக்கள். நம்ம தான் தள்ளி தான் 2 பேருக்கும் செஞ்சு கொடுத்தேன். செஞ்சு கொடுத்தாவ அந்த வளவு விற்று போட்டு அவை எனக்கு கடை எடுத்தாவோ. ஒரு புள்ள பக்குவப்படுத்திச்சாலும் அவள் மட்டும்தான் பள்ளிக்கு போகிறேன், காய்க்கிற அவள் மட்டும்தான், மற்ற 2 காய்க்கிற இல்லையா. அந்த பிள்ளை 15 வயது மூத்தது பொடி, எனக்கு அவன் இன்டர்நெட்டில் அக்கா ஓடுறேன். இயலாது வேலை தூக்குறா கடவுறெல்லாம் அவடுற வேலை, தாய்க்காடுற வேலை. இளைய மகளுக்கு. ஓ, மற்ற 2 3 பிள்ளைக்கும் கூட அவள் தான் செய்யணும் அந்த வேலை. முடிஞ்சு இன்டர்நெட்டில் எல்லாம் போகுது. அப்படியான நம்மளை பார்க்குறேன் எப்படி செல்வா கோவிக்க தேவையில்லையம்மா. கண்டிப்பாக. என்னென்னு சொன்னாலும் வந்து இப்போ பிள்ளைகள் பார்க்கலன்னு சொல்லி பிள்ளைகளை கோவப்படுற அளவுக்குலாம் இல்லைண்டா, பிள்ளைகள் வந்து அந்த ஒரு நிலைமையில தான் இருக்கிறாங்க. நிலைமையில இருக்கே. 2 பொம்பளை பிள்ளை, மூத்த மகள் வந்துட்டு வெளிநாட்டுக்கு தொழில் வண்டி போய் அங்கே ஆப்ரேஷன் ஆகி கிடக்குறாங்க. அது அப்படி. அடுத்த மகள் இளைய பிள்ளைக்கு வந்துட்டு 2 பிள்ளைகள் டிசபிள் பிள்ளைகளை அதுகளை வந்து அவங்க பார்த்துக்கொள்ளணும். அந்த பிள்ளை பார்க்கக்குள்ள நம்மளை பார்க்கலன்ட்டு அப்படி சொல்கிறேன், அது நினைக்க மாட்டேன் நான் பார்க்கலையாட்டு. ஏன்னா அது பிள்ளை 2 3 தவிர காய்க்கிற விளையா நான் பரவாயில்ல, குஞ்சிருந்து காக்கா போகுது கழுவெல்லாம் வேலையிலாண்டா அதுவும் இல்லை. ஒரு நாளைக்கு 4 ரம்போங்கள் 5 ரம்போங்கள் அவள் படுற கருத்தில் நமக்கு தான் தெரியும். சரிங்கம்மா. இப்போ வந்து உங்களோட 2 பிள்ளைகளுக்கும் இந்த ஒரு நிலைமை, அண்ட் உங்களுக்கும் இப்படி ஒரு நிலைமை. அப்போ இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது அதைத்தான் நான் இப்போ யோசிக்கமா, நமக்கு வந்து தெரிந்த வருத்தம் பிள்ளைகள் நிலைமையோட நம்மளையும் சேர்த்து கடவுள் வச்சுத்தாரு. எப்படி நிலைமை வேண்டாலும் அவருக்கு வருத்தம் பண்ணானு ஐயா, இன்னும் வருத்தம் கண்டார். இப்போ 3 மாதத்துக்கு முதல் நான் போமானும் என்ன உனக்கிட்ட பொய்ய சொல்லையா, இந்த காலவையிலேருந்து போனேன்டா, அப்படி அங்கே போனேன்டா 50 ரூபா 100 ரூபா அரிசி, 1 கொத்து 1/2 கொத்து தேங்காய் எல்லாம் தருங்கள். சரி போய் வேண்டிட்டு வாங்கிட்டு வரோம்மா, வாங்கி கொண்டு வச்சு நான் சமைச்சு சாப்பிட்றேன். வருத்தமத்தை போகிறோம் ஐயா, எடுத்து நெருப்பு முட்டா போட்டேன். காரணம் நடக்கையில் மாட்டா நான் இப்படி இருக்க மாட்டேன். எந்த வருஷத்துக்கெல்லாம் நான் எவ்வளோ நான் காக்க தரிசி வாங்கி கொண்டு பொங்கிருப்பேன் ஐயா, தேங்காய் வாங்கி கொண்டு பிள்ளைகளுக்கும் பொங்கி கொடுத்துருப்பேன். அதை கடவுள் வைக்கலை என் தடவுல, இந்த வருஷம் அதை வைக்கலையே கடவுள். நமக்கு பிள்ளைகள் அங்கே பொங்கல் வாங்கி தேவையில்லையே, கடவுள் வச்சிருக்கலையே நம்மளை முருகன் இப்படி வச்சுத்தாரு கடவுள். நடக்க இல்லாமல் அதான் இப்போ இது இல்லாட்டி எனக்கு தருங்கள் ஆக்கள் போனால் தமிழ் ஆக்கள் தான், முஸ்லிம் ஆக்களும் தான் 2 கொத்து 3 கொத்து அரிசி தருங்கள். ஒரு தரு 2 தேங்காய் 3 தேங்காய் 200 ரூபா 100 ரூபா தருங்கள். காணும் 5 ஒரு 10 நாளைக்கு காணான காணும், நம்மளை பொழுது போக. அதுவும் இல்லையா, அந்த நிலைமையும் இல்லை. இப்போ ஆக்கையும் இல்லையா, சாப்பிட்றதுக்கும் வழி இல்லை. இந்த மருத்துவம் வந்தது போகலாது அங்கே. அப்போ இப்படியா நாங்கள் சாப்பிட்றேன், இப்படி இது வச்சுட்டு நான் சாப்பிட்றேன், அப்படி போகிறேன், அப்படி எங்கே போவேன். இல்லாட்டி கடவுளையும் கொண்டு போய்த்திருக்கணும், இந்த நிலையில் வச்சுட்டு இருக்கப்படாது. ரொம்ப மனதளவில் வந்துட்டு கஷ்டப்படுற அளவுக்கு வந்துட்டு நீங்கள் உங்களோட மனசை நீங்களே புண்படுத்தி கொள்ளாதீங்கன்னு சொன்னால் இந்த அளவுலாம் கொஞ்சம் வந்து தெம்பாக இருக்கணும். நமக்கு உடல் போயிடுறாங்க எல்லாரும் ஏற்றுறாங்க, நீ இப்படி எடுத்து என்னோட காலி இருக்க வீக்க மற்ற மாட்டாது, கூடி கொண்டு தான் போகுது தான் பாராக்கள் எழுறாங்க. உடல் அளவில் வந்து நம்ம பாதிக்கப்பட்டிருந்தாலும் மனதளவில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் ஆனால் இந்த டைமில் கொஞ்சம் மனசை திடமாக்கி தான் இருக்கணும் சொன்னால் என்ன செய்யுமா. நமக்கு புள்ள ஊட்டியும் கரைச்சல், புள்ள ஊட்டியாலையும் கரைச்சல், புள்ள ஊட்டியாலும் கரைச்சல். நமக்கு இந்த நோய் நம்ம போனால் தானே நம்மளோட என்னென்ன கரைச்சப்படுத்த தேவையில்லையம்மா, அதுக்கெல்லாம் 5-6 புள்ளிகள் கரைச்சப்படுத்த தேவையில்லையே. சரிங்கம்மா, எதுவும் யோசிக்காதீங்க. இப்போதைக்கு வந்து எங்களால் முடிஞ்ச ஒரு முதற்கட்டமான ஹெல்ப்பை பண்ணி தரோம். சரிங்களா? அதை வச்சு கொண்டு இந்த வீடியோ பார்க்குற யாராச்சும் உங்களுக்கு கண்டினியூவான உதவி பண்ணாங்கன்னு சொன்னால் அதையும் வந்து ஒப்படைக்கணும். கும்பிட்டோமா அவனோட கடவுளுக்கு 2ஆகுமா. சரி, உண்மையிலே வந்து இப்போ உங்களுக்கு 7ஆவது கட்டத்துக்கு போனதுக்கப்புறம் வந்து இந்த அம்மா சொன்ன வந்து அவருக்கு 7 மணி சொல்லி சொன்னால் அந்த பக்கத்தில் போய் வந்து கொஞ்சம் அரிசியில் வாங்கி சமைக்கிறேன்னு சொல்லி அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? தெரியும். அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க அவர்கிட்ட? நான் சொல்கிறேன் போகணாண்டு சொல்கிறேன், போகணாண்டு என்னெல்லாம் இருக்காப்பாவும் நம்ம போகாட்டி நீங்கள் மூட்டில் கிடந்தா அப்படி யார் பிள்ளையிலேருந்து நான் கஷ்டப்படுத்தலாமா? இவ்வளோ ஒரு லவ்வோட கதைக்கிறீங்க. நான் கஷ்டப்பட பார்த்துட்டு சொல்கிறேன். இப்போ எனக்கு வீடோ இது எனக்கு ஒன்றுமே தேவையில்லை இந்த வயதுலையும். ஸோ இந்த வருத்தத்தை காப்பாற்றி இருந்தால் சரி என்ற மாதிரி சொல்கிறீங்க தானே? ஆமாம். அப்போ உண்மையிலே வந்து உங்களோட வைஃப் போய் இன்னொருக்கிட்ட கையேந்தைக்குள்ள உங்களுக்கு கவலை நான் கவலை கவலை நம்ம இருக்கக்குள்ளே எப்படி நம்ம இல்லாட்டி இன்னும் கவலை
என்ன எனக்கு ஏழாயி தம்பி, எனக்கு 7 மணி நான் விட மாட்டேன் தம்பி, கடைசி மட்டும் கூட மாட்டேன், வீட்டை விட்டு பலிக்கிறேன் கூட மாட்டேன். அப்படி தான் வச்சிருந்தேன் நான். உண்மைதானே நம்ம வந்து அது நல்லா உழைச்சி வந்துச்சாருமா, நல்லா பார்த்திருக்காரு, நல்லா வருத்தவாதையும் பார்த்தா நல்லா உழைச்சி வந்துச்சாருமான். ஆனால் சில வச்சதால அப்படி இருக்கிறோம் நாங்கள். செலவழிச்சுன்னா செலவழிச்சிட்டேன் வீணாக கொஞ்சம் சேமிப்பு இருக்கணும். இருந்தால் இப்போ கை நீட்டி வாங்க தேவையில்லையம்மா. நொத்தட்டி இப்போ உங்கள்கிட்ட எல்லாம் வந்து கை நீட்டின்னு செய்யலாம், சரி நம்ம கை நீட்டி வாங்க தேவையில்லையம்மா. வச்சிருந்தவன நம்மளும் இப்போ வருத்தம் பார்த்துச்சலாம் தானிம்மா. உண்மையிலே இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சுக்கணும், அந்த சேவிங்ன்றது வந்து உண்மையிலே எவ்வளோ முக்கியம்னு சொல்லி நம்மளோட உழைக்கிற காசில் வந்து ஒரு சின்ன பங்காச்சு மட்டும் சேவிங்கில் வச்சுக்கொள்ளணும். ஏன்டா இப்போ முன்காலத்துக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கமேம்மா, எல்லாத்தையும் விரிச்சு போட்டு கொட்டி போட்டோம். இப்போ இதுக்கு ஒன்றும் இல்லை. சரி, இப்போ உங்களுக்கு வந்து இந்த கால் இங்கே இருக்குன்னு சொல்லி சொன்னீங்க, அப்போ வந்து எங்கேயாச்சும் வலி இருக்கா? நோவு இருக்கு? இல்லை, நோவு இல்லை மகன். இந்த பகிர்வு நோவுற நேரம் இந்த கால் இருக்குது. இதை வயிறு நோவு தான் உங்களுக்கு? இந்த மடுவாத்தாச்சி வச்சு நினைக்கிறேன் கல்லையில் அது ஏறுறாங்க, ஐயாயிரம் கட்டட்டான் கட்டி இந்த இது பார்க்கட்டான், பார்த்தா செல்லு வாங்கலாம். அதுக்கு பிறகு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கட்டான்றாங்க. இதுக்கு அங்கம்மா காசிக்கு போகிறேன் நான், இங்கே சாப்பிட வழியில் இந்த கிளினிக்கு போகணும், இந்த காலை கொண்டு காட்டணும் மாட்டேன், அங்கே இருந்து எடுக்கிறேன் நான் காசி. அதான் சொன்னேன் நேற்று, நான் கிளினிக்கு நாளைக்கு போகிறேன், நம்மளோட ஆச்சரிக்கு அந்த ஆச்சரி பரவாடா போய் காசி கட்டி மருந்து காசிட்டு அதனால் காரண்டா போவோம் கிடந்து. ஒரு என்ன செய்யலாமா யோசிச்சு பார்த்து பார்ப்போம். இந்த கிட்னி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வந்து ஜூரின் போகிற பிரச்சனை இருக்குன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நல்லா போகுதுமா, பிரச்சனை இல்லை? இல்லை அதெல்லாம் பிரச்சனை இல்லை, கக்கா ஒரு எல்லாம் நல்ல பிரச்சனை, அதெல்லாம் போகுது நல்லா. இந்த இது அப்போ பொறுப்பான வருத்தமாகிடுச்சு. கால் வீங்கிட்டு கால் வச்சு மூணு நாள் கிளினிக் போகிறது கூட காசு இல்லாமல் இருக்கிறீங்க. நாளைக்கு கிளினிக்கு போகணும் கல்லைக்கு, அதுக்கு யோசனை பண்ணி தான் இருந்தவன். அப்படி இருக்கக்கூடாது, நீங்கள் கூட எடுத்தேன். ஸோ உண்மையில வந்து இன்னொரு நிலைன்னு சொல்லி தெரியல. என்னன்னா மூத்த மாலும் அப்படி பிள்ளைகள் கஷ்டப்படுறதை பார்த்துட்டு வெளிநாட்டில் போய் அங்கேயும் ஒரு வருத்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி இளைய மகளும் அதே இது. அந்த உங்களோட நிலையும் இப்படி இருக்குது. ஸோ இந்த குடிசை வீட்டிலான் இருக்கிறாங்களே, எப்படி ஏன் இவ்வளோ ஒரு இதுன்னு சொல்லி தெரியல. சரி, உண்மையாக வந்து இப்போ அவங்களும் கல்யாணம் கட்டைகளை வந்து கல்யாணம் கட்டி அதுக்கப்புறமா வந்து ஹஸ்பண்ட்மார் வந்து ஒரு நல்ல இடத்துக்குள்ளே இல்லை, அவங்களும் கஷ்டப்பட்டாங்க தான் கல்யாணம் கட்டுவாங்க. அவங்களும் கஷ்டப்பட்டாங்கன்னா அவர் சரி 2 அன்னைக்கு போயிட்டு வேலைக்கு போயிட்டு வர நாட்டார் வேலைக்கு போயிட்டு வந்து 6. சரி, இப்போ சொன்னாங்க அவங்க ஒய்ஃப் சொன்னாங்க வந்து, அதாவது இந்த டைமில் நீங்கள் தான் அவங்கள பார்த்துக்கொள்றீங்கன்னு சொல்லி. என்ன சொல்கிறது, இந்த உடுப்பு கழுவி கொடுக்குறதா இருக்கட்டும், வந்து மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், அதெல்லாம் நீங்கள் தான் செஞ்சு கொடுக்குறீங்க? நான் தான் செஞ்சு கொடுக்குறேன். ஏன்டா பேர பிள்ளை ஒன்று இருக்காரு, அவள் பள்ளிக்கு போகணும், வகுப்புக்கு போகணும். அப்போ அவைய கூப்பிடல நாங்கள். ஏன்டா படிக்கிற பிள்ளைய நாங்கள் தண்டிக்கல. இந்த மூத்த பிள்ளை இருந்தா பாப்பா, அவள் இல்லை. அப்போ நான் அவள் அப்படி அந்த ஊற்றியோட போட்டு நான் இருக்கலாமா தம்பி? அப்போ நான் தான் கழுவணும், எல்லாம் செஞ்சு கொடுக்கணும். நம்ம நீங்கள் கோலம் எடுக்கக்குள்ள தம்பி தண்ணி சுட வைக்க குளிக்க வாக்குறது ஒரு 5-6 நாளாக போயிட்டு குளிக்க டாக்டர் தின்னாரி பச்சை தண்ணியில் குளிக்க வாக்க வேணான்ட்டு. இன்னும் குளிக்கல? இன்னும் குளிக்க வாக்கல? இல்லை, குளிக்க வாக்கல. பச்சை தண்ணியில் பெருசாக பச்சை தண்ணி எடுக்கணும், தண்ணி குளிக்க வைக்கிறேன், சுடு தண்ணி வைக்காமல் குளிக்க வைக்கணும். அப்புறம் நடுக தண்ணி சுட வைக்கிறதுக்கும் நான் இங்கே கொல்லி கொத்துறதுக்கும் இல்லை. மட்டை சாமான் இருந்தால் தான் எடுத்து தண்ணி சுட வைக்கிறேன். இப்போ உந்தானத்து எடுத்து போட்டோம், மட்டை நேற்று சுடவை போண்டு போட்டோம், உந்தானத்து எடுத்து போட்டு சுடவை போண்டு போட்டோம். மழை நேற்று ஃபுல்லாக மழை. இப்போ காலத்தில் விட்டால் இருந்தது, நான் கிளினிக்கு போயிட்டு வந்து அந்த மட்டையை வச்சு பற்ற வச்சு தண்ணி சுட வச்சு அதை குளிக்க அது கொண்டாந்து விட்டு போட்டு தான் நீங்கள் உங்களோட கதைக்கு நான் கிளினிக்கு போயிட்டு வந்து. நீங்கள் உங்களுக்கு ஒரு இப்போ கிணறு அதெல்லாம் இருக்கா? இங்கே பைப் லைன் தண்ணி தந்துருக்காங்க. அதே லைன் தண்ணி வேறு லைன் தண்ணி இல்லை, பக்கத்து வீட்டில் இருந்தால் ஏண்டா இந்த அளவுக்கு ஆக்கலிட்டு இந்த இந்த மகள் பைப் லைன்லாம் பண்ணிடும். இப்போ அந்த பைப் லைன் தான் நாங்கள் இங்கே தண்ணி எடுத்து காசு கட்டாவே வந்தால் பிறகு நாங்கள் பைப் லைன் எடுக்கோம். இப்போ ஒரே காணிக்குள்ளே தான் மகளோட சேர்ந்து இருக்கிறீங்க. இப்போ அவங்களுக்கு வெளிநாடு போனவங்க அவங்களுக்கு நிலை எப்படி இருக்குது? இப்போ வெளிநாடு போனவங்கள்ட்ட நிலை எப்படி இருக்காங்க? வருத்தங்களுக்கும் வருத்தத்தோட இருக்கல, அவங்க 2 சம்பளம் இல்லை. அதான் வருத்தம் இல்லை, ஓகேயாமல் இல்லை எப்படி இன்னும் வருத்தம் நல்ல சுகம் இல்லை. இப்போ வருத்தத்தோட இருக்க அந்த வீட்டுக்காரி கொஞ்சம் நல்லம்மா, நம்ம அடிக்கடி காய்க்கிறேன். வீட்டுக்காரி பிரச்சனை இல்லை, அவள் தான் சொல்லியிருக்காவன் நீ போகாத, நீ உண்ட வீட்லேயும் கஷ்டம் பண்ணி சொல்கிறா, அம்மா அப்பாவுக்கும் மறந்த பண்ணி சொல்கிறா. அப்போ இந்த நிலைமையில் போயிட்டு நீ உனக்கு அங்கே போயிட்டு என்ன செய்யப்படா?
ஆனால் அப்படி எண்ணி வீட்டில் ஏறி நான் வேறு ஆக்கள் எடுத்து வேலைக்கு வெட்டிக்கிறோம் நான் வருத்தம் சோமானத்துக்கு பிறகு நின்று வேலையை சரி இப்போ உண்மையிலேயே வந்து இப்போ உங்கள் 2 பேருக்கும் நாங்கள் இந்த இடத்துல செய்யக்கூடியதுன்னு சொல்லி சொன்னால் என்ன செஞ்சு தரணும்? அதாவது உங்களை வருத்தத்துக்கு தானே செஞ்சு தரணும் அப்படியா? ஆமாம். வருத்தத்தை குணப்படுத்தி இருந்தால் சரி. அதுக்கு தான் வேணும் காசியாமல் மருதம் இந்த தண்ணி மாஞ்சரை வைக்கலாம் பார்க்கலாம் கொண்டு போகலாம் பஸ்காரன் சும்மா கொண்டு போக நம்ம இல்லையம்மா. ஏதோ ஒரு வயது உண்மையாக வந்து ஒரு சின்ன சந்தோஷம் என்னென்னு சொல்லி சொன்னால் சில இடங்கள் நாங்கள் இப்படி தான் புகைகளை வந்து இப்போ நாளைக்கு என்ன செய்கிறேன்ட்டு தெரியாமல் நாளைக்கு ஒரு முக்கியமான ஒரு தேவை இருக்கும் ஆனால் என்ன செய்கிறேன்ட்டு தெரியாமல் யோசித்து கொண்டிருப்பாங்க. ஆனால் அந்த டைமில் நாங்களும் சரியாக போயிடுவோம். போனால் வந்து ஏதோ ஒரு நம்மளை கடவுள் அனுப்பி வச்ச மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்கும். இப்போ அதே மாதிரி தான் இப்போ வந்து அம்மா நான் உங்களை அனுப்பினேன் நான் சொல்கிறேன் என்ன உண்மையாக வந்து இப்போ இப்படி பிரச்சனை எல்லாம் இருக்குன்னு சொல்லி தெரியும். ஆனால் இப்போ நாளைக்கு ஒரு தேவை கிளினிக்கு நாங்கள் போகணும் அவசரமாக. ஆனால் அதுக்கான காசு தேவைன்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். இங்கே வந்தவர் தான் அது எங்களுக்கு தெரியும். கடவுள் தான் உங்களை அனுப்பினேன் நான் சொல்கிறேன் கடவுள் 2வது உண்மையாக தெரியாது. உண்மையாக என்னன்னு சொல்லி தெரியல. ஏதோ ஒரு வகையில் வந்துட்டோம். இன்றைக்கு வந்து உண்மையாக உங்களை மருத்துவத்துக்கு நாளைக்கு நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்குறதுக்கு இது நீங்கள் ஏதோ ஒரு 5000 கட்டி செக் பண்ணி பார்க்கணும்னு சொன்னீங்க இல்லை? சம்டைம்ஸ் ஸ்கேன் பண்ணியோ இல்லை பிளட் செக் பண்ண போனாங்களோ தெரியல. நீங்கள் வந்து காசை கட்டி கொண்டு முதல்ல செக் பண்ணி பாருங்களேன். இது ஸ்கேன் பண்ணி பார்க்க சொன்னவங்கள என்ன பிரச்சனை காலில் ப்ரைவேட்லாம் பாருங்க அரசாங்க ஆஸ்பத்திரியில் இருந்தாக்க சொன்னாங்க. இந்த கோப்பியை பார்த்துட்டு சொன்னவர் அந்த கிட்னி ஃபெயிலியர். க்ளீன் போர்டு வந்தியா? நான் ஏதோ ஒரு சம்மந்தோட பிரச்சனைன்ற மாதிரி தான் இருக்கும். சரியில்லை. சரி உண்மையாக வந்து வச்சிட்டு இருக்காம ஏன்டா வருத்தம் தொடங்கிகளே போயிடணும். இப்போ நீ கிட்டத்தட்ட 1 மாதமாக தான் தெரியும்ன்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு முதல்ல எப்படி இருந்தவங்க? அதுக்கு முதல் இந்த அஸ்மா வருத்தம் தான் இருந்தேன். காட்டு வருத்தமே இருந்தேன். காட்டு வருத்தத்துக்கெல்லாம் நான் கிளினிக் கூட்டிகிட்டு போகிறேன். அஸ்மா வருத்தம் இருக்கக்குள்ளே தனியாக தான் கிளினிக். உங்களுக்கு வந்து ஹார்ட் வருத்தம் இருக்குது அண்ட் கிட்னி ஃபெயிலியர் எல்லாம் சேர்ந்துட்டு உண்டாக. ஹார்ட்டில் என்ன பிரச்சனை? காட்டில் ஒரு பிரச்சனை இல்லை இந்த நெஞ்சு நோத்தா அதுக்கு சின்ன ஒப்பர் சமன் வந்து ஒப்பர் சமன் சரி மட்டக்களப்பு துண்டு அந்த போக சொல்லி கல்னியால் மட்டக்களப்பு அங்கே மிஷின் உடஞ்சி வைத்தான் திருப்பி கொடுத்தாங்க அங்கே திருப்பி விட்டு முறை வந்துட்டோம். பண்ணல இல்லை பண்ணல வந்து அங்கே இருந்து அசுமாவுக்கும் மருந்தெடுக்க போகிறோம் இந்த கிளினுக்கு போய் வந்தாப்பா இப்போ இடையில வந்த வருத்தம் தான் மாநிது. இப்போ ஒரு மாறம் இல்லை மாநிது வந்து நீங்கள் வந்து இப்போ அந்த ஹார்ட் வருத்தத்துக்கு செக் பண்ண போனதுக்கு இன்னும் ஒன்றும் செய்யலை. ஒன்றும் செய்யலை அதையும். இதெல்லாம் உண்மை என்ன சொல்லிச்சுன்னா நீங்கள் வந்து வருத்தம் இருந்து சின்ன வருத்தமாக வச்சுருக்க கூட சண்டை வந்து அது வேறு ஒரு பிரச்சனையை கொண்டு இருக்கும். பார்த்தீங்களா இப்போ இன்னொரு பிரச்சனை வந்துட்டு. ஸோ நான் உண்மையாக வந்து என்ன செய்யணும்னு சொல்லி தெரியும். ஏன்டா அந்த ஹாஸ்பிட்டல்லையும் வந்து அந்த பிரச்சனை சொல்லியிருக்காங்க அங்கே அந்த மெஷின் பிரச்சனை அப்படின்னு சொல்லி நாங்கள் வேறு ஹாஸ்பிட்டலில் ட்ரை பண்ணி பார்த்துருக்கலாம் தெரியலை. சரி இருந்தாலும் இப்போ எங்களால் முடிஞ்சது நாங்கள் அன்றைக்கு வந்திருக்கோம். உங்களோட நாளைக்கு கிளினிக்கு போகக்கூடிய மாதிரியும் வந்து நல்ல சாப்பாடு சமைச்சு சாப்பிடக்கூடிய மாதிரியும் ஏதாச்சும் நாங்கள் செஞ்சு தரோம். சரியானே? சரிங்க. இப்போ இதில் வந்து ஒரு தொகை பணம் இருக்குது. இது எவ்வளோன்னு சொல்லி எண்ணி பாருங்கள். 25,000 இருக்குதுங்க. இந்த 25,000 வச்சுக்கொண்டு நல்லபடியாக சமைச்சு சாப்பிடுங்க. நான் வந்துட்டு போய் செக்அப் பண்ணி பாருங்கள். அம்மா நாளைக்கு செக்அப் பண்ணி கிளினிக் பாருங்கள். கொண்டு தம்பி நாளைக்கு கிளினிக் போயிட்டு வந்து நாளைப்புறத்தைக்கு புக் பண்ணி தான் புக் பண்ணுறதுக்கு 3,500 ரூபாயாம். அது புக் பண்ணி தான் கொண்டாச்சு டேட் தருவாங்க. அதுக்கு பிறகு கொண்டாச்சு பார்ப்பேன். எனக்கு சாப்பாட்டுக்கு இந்த பெரிய இல்லை நான் எடுக்க மாட்டேன். இப்போ வருத்தத்தை சுகமாக்கிட்டேன்டா எனக்கு போதும். வேறு சாப்பாடு என்னோட பிள்ளைகள் என்னைக்கு என்ன நாளைக்கு தருங்கிற வருத்தத்தை தான் எனக்கு சுகமாக்கணும் தம்பி. கண்டிப்பாக உண்மையில் அவங்க நம்மக்கிட்ட கேட்குற உதவி சாப்பாட்டுக்குன்னு சொன்னால் அக்கம் பக்கமோ இல்லை பிள்ளைகளோ பார்த்து செஞ்சு கொடுக்குறாங்க. அவன் வந்து ஒய்ஃபோட வருத்தத்தை வந்து சுகமாக்கி எடுக்கணும் அப்படிங்கிறது அவரோட ஒரு இதாக வந்து இருக்குது. அண்ட் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகக்கூடியதற்கான செலவு தான் இப்போ முதற்கட்டமாக அதை பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் வந்துட்டு கண்டினியூவான செலவு வந்து எங்களால் ஒப்படைக்க முடியுமா சொல்லி தெரியாது. ஸோ இவங்களுக்கு இந்த வருத்தத்தை வந்து குணப்படுத்தும் வரைக்கும் யாராச்சும் முன்பந்து ஹெல்ப் பண்ண போகிறீங்க அப்படி சொன்னால் டிஸ்பிளே தெரியும் எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஒரு ஹெல்ப் கூட வந்து உங்களுக்கு பண்ணது ஐயா வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்க யார் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸ்வீஸில் இருக்கிற ஒரு அக்கா தான் அனுப்பியிருந்தாங்க. அவங்களோட அப்பாவோட 9வது ஆண்டு நினைவுக்காக வேண்டி இந்த ஒரு 25,000 அனுப்பியிருந்தாங்க. அவங்களோட பேர் வந்து சொல்ல வேணான்னு சொல்லிட்டாங்க. நான் அவங்களோட கடைசி தொலைபேசி இலக்கத்தை சொல்லிக்கொள்கிறேன். 6948 இது அவங்களோட கடைசி தொலைபேசி இலக்கம். அவங்களோட அப்பாவோட 9வது ஆண்டு நினைவுக்காக வேண்டி அனுப்பியிருந்தாங்க. ஸோ நீங்கள் ஏதாச்சும் சொல்லணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் அது அவங்களுக்கு வந்து சொல்லலாம். அவங்களுக்கு தம்பி நான் சொல்கிறேன் என்ன நீங்கள் எனக்கு வயசுக்கு 30 இளமையாக சரியா நீங்கள் நல்லா 100 காலம் வாழணும்.
இந்த உதவியை நாங்கள் எங்களை உயிரிக்கு மட்டும் மறக்க மாட்டேன் தம்பி. இந்த பிள்ளை இந்த மனுஷிக்கு இவ்வளோ இந்த வருத்தத்தை சுகமாகிறதுக்கு ஒன்று உதவி செஞ்சீங்கன்னா போதும். நான் அவங்கள்ட்ட சொல்லிக்கிறேன். வேறு எங்கே சாப்பிட்றதுக்கெல்லாம் பெரிய அருந்தாரத்து வாயில் நீட்டு கிடப்போம். இந்த மனுஷி வருத்தத்தை சுகமாகிட்டா போதும். நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டேன். கண்டிப்பாக உண்மையில் நாங்களும் அந்த சிசில இருக்கிற குடும்பத்துக்கு எங்களோட சார்பிலான நன்றிகளை சொல்லிக்கொள்கிறோம். அண்ட் அதே மாதிரி அவங்களோட அப்பாவோட ஆத்மா சாந்தி பெறதுக்கும் இறைவனிடம் வந்து நாங்கள் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். அவனுக்கு நாங்கள் இன்றைக்கி காண்பிச்சிருந்த இந்த ஒரு காணொலி வந்து உண்மையில் முடிச்ச அளவுக்கு அடுத்தவங்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த வயசுலையும் மனைவியோட உயிர் காப்பாற்றுறதுக்காக இவர் வந்துட்டு இவ்வளவு போராடி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப பெரிய ஒரு விஷயம். ஸோ அதனால் முடிச்ச அளவுக்கு வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள். அடுத்தடுத்த ஜெனரேஷன் வந்துட்டு இப்படியான அன்பையும் ஆதரவாக இருக்கிற குடும்பங்களோட நிலைமைகளையும் வந்து பொறிச்சுக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் சொன்ன மாதிரி வந்து இந்த குடும்பத்திற்கான மேற்கொண்ட ஒரு உதவி பண்ண போகிறீங்க அப்படி சொன்னால் டிஸ்பிளே தெரியும் எங்களோட வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஒரு வீடியோவில் நீங்கள் மனசங்கடப்படுற மாதிரி ஏதாச்சும் பேசி காணொலிகளை காண்பிச்சிருந்து அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம். அண்ட் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.